ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் தாரணி. வெல்கம் பேக் டு தாருஸ் வாட்ச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா எல்லா நலமும் வளமும் பெற்று நிம்மதியாக வாழணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். என்னங்க, இன்னைக்கு என்ன எபிசோடாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கீங்களா? ஆமாம், இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான இளைஞர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு உணர்ச்சி பூர்வமான எபிசோடு தான். எவ்வளவு துறைகள் இருந்தாலும் சினிமா துறை மேலையும் சின்ன திரை மேலையும் மட்டும் இருக்கிற மோகம் மட்டும் எல்லாருக்கும் குறையவே மாட்டேங்குது. அதுல வேலை பார்க்கறதா இருந்தாலும் சரி, பார்க்கறதா இருந்தாலும் சரி, ஒரு ஆவல் இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு பல தடைகளை தாண்டி அதுல வெற்றி இயக்குநர்களா இருக்கக்கூடிய 3 இயக்குநர்கள் தான் நமக்கு விருந்தினரா வந்து அவங்க அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வாங்க எபிசோட்குள்ள போலாம். ராசாதி 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 இன்னைக்கு நம்ம தாருஸ் வாட்ச் சேனலுக்கு இயக்குனர் திரு காமராஜ் வேல் அதர்ம கதைகளை இயக்கியவர் மற்றும் இயக்குனர் திரு பாலு நாராயணன் அவர்கள். இவர் சூரன் படம் மற்றும் சிட்டான் ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கு. மற்றும் திரு கௌதமன் அவர்கள் சரண்டர் படத்தை இயக்கியவர். இவங்க 3 பேரும் தங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மிஸ்டர் கௌதமன் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் என் பேர் கௌதமன். நான் வந்து டைரக்டர் அறிவழகன் சாரோட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ இப்போ அவர்கிட்ட வார்டன் ஒரு படம் ஒர்க் பண்ணோம். ஸோ படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு என்னோடய இந்த ஸ்கிரிப்ட் வேலையை ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது பேரலாக கிக் ஆஃப் ஆகி இந்த சரண்டர் மூவி ரிலீஸ் ஆகி தியேட்டரில் வந்துருச்சு. ஓகே. ஸோ இதுதான் நான் ஆக்சுவலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்கிற மாதிரி. எத்தனை வருஷமாக நீங்கள் சினிமா துறையில் இருக்கீங்க? நான் ஆக்சுவலாக 2015 நான் ஐடி பேக்ரவுண்டு. ஸோ எனக்கு சின்ன பேஷன் சினிமா நம்ம பண்ணணுங்கிறவங்க. ஓகே. ஸோ அது வேலையெல்லாம் விட்டுட்டு ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு வந்து இவர்கிட்ட பென்சில்னு ஒரு படம் மணியில் அவர்கிட்ட ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு சபாபதி டைரக்டர் அவர்கிட்ட வந்து ஆட் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அறிவழகன் சார் ஒர்க் பண்ணேன். வார்டன் ஒரு படம் ஒர்க் பண்ணேன். முடிச்சுட்டு ஸ்கிரிப்ட் வேலை ஆரம்பித்தேன். ஸோ நான் வந்து லாஸ்ட் இயர் ஷூட் ஆரம்பித்தோம், முடிச்சுட்டு இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. சூப்பர். திரு பாலு நாராயணன் அவர்களே, உங்களை பற்றி சொல்லுங்க. என் பேர் நீங்களே சொல்லிட்டீங்க, பாலு நாராயணன். நான் ஒரு சூரன் ஒரு படம் திரு கரனை வச்சு இயக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். சேட்டலைட் சன் டிவி வாங்கின படம் அது. அதுக்கப்புறம் இப்போ சிட்டான்னு ஒரு படம் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த்தில் தீபாவளிக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிடும். படம் நல்லா வந்திருக்கு. என்னுடைய ப்ராக்டிக்கல் அனுபவம்னு கேட்டிங்கன்னா திரு களஞ்சியத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். பூமணி களஞ்சியத்தில் ஆரம்பித்து டாட்டா பிள்ளார் சி ரங்கநாதன் இப்படி ஆரம்பித்து என்னுடைய நெருங்கிய நண்பரும் என்னுடைய குருவுமான திரு ஜி கிச்சா அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து கண்டினியூவாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து 7 படம் வேலை பார்க்குறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். அசோசியேட்டாக 7 படம் ஒரு ஃபேமிலியாக அவர்கிட்ட வேலை பார்த்து கடைசியாக வேலை பார்த்த படம் அர்ஜுன் சார் படம் மாசி படம் டப்பிங்கில் இருக்கும்போது தான் எனக்கு படம் கிடச்சிங்க. வெளியே போய் அந்த படம் பண்ணேன். என்னுடைய ஒர்க் இருக்குது. இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. அது லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கோம். எனக்கு குறைஞ்சபட்சம் 25 வருஷ அனுபவம் இருக்குது. எல்லாமே ப்ராக்டிக்கல். ஒரு தொழில் ரீதியாக ஒரு நல்ல பேர் கொடுத்த படம் சூரன் எனக்கு. ஏன்னா சன் டிவி அந்த படத்தை நல்லா இருந்ததான் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு படம் எடுத்திருக்கேன், நல்லா வந்திருக்கு. உங்கள் சேனல் மூலமாகவும் உங்கள் மூலமாகவும் இது பார்த்துக்கணும் நேரம் மூலமாகவும் இந்த படம் வெற்றி வர்றதுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் வந்து வாழ்த்துங்க நினைக்கிறேன். உங்கள் வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. நன்றி. வெற்றி பெற வாழ்த்துக்கள். சார், உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் அதர்ம கதைகள் இயக்குனர் காமராஜ் வேல். நான் வந்து விஜய் பில்டர் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட பெரும்பான்மையான படங்களில் ஏடியை ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் நிறையா முயற்சிகள் பண்ணும்போது நிறைய ப்ரொடியூசர்களை அப்ரோச் பண்ணும்போது கதைகள் அப்படியே பேசி சொல்லி அப்படியே கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டே இருக்குது. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க, சின்னதாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு இப்போ நம்மளே ப்ரொடியூசராக இருந்து நானும் ஒரு அமௌண்ட் போட்டு அதர்ம கதைகள் சொல்லி படம். ஆக்சுவலாக அது வந்து வெற்றி 8 தொட்டங்கள் படம் வச்சு அதோட டைரக்டர் அந்த ஹீரோ வெற்றி, சாக்ஷி அகர்வால், நம்ம அபிராமி, திவ்யா துரைசாமி, சுனில் ரெட்டி, பூராம் சார், இது மாதிரி ஒரு கேஸ்டிங் போல இருக்குது. ஒரு ஆந்தாலஜி மூவி, 4 கதைகளை கொண்ட படம். ஓகே. அது வந்து ஒரே படத்துல 4 கதைகள் வித்தியாசமா இருக்கு. ஆமா, போன வருஷம் ஆகஸ்ட்ல 2024 ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆச்சு. அப்படியே ஓரளவு போச்சு. இப்போ வந்து ஆகா ஓடிடிலையும் டென்ட் கட்டா ஓடிடிலையும் அது ஸ்ட்ரீமிங் ஆகுது. ஓகே. இப்போ அடுத்ததான் அதே ப்ரொடியூசர் டைரக்டராகவே இன்னொரு படமும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பேப்பர் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில். அது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் இருக்கு.
கூடிய சீக்கிரம் அது வந்து ரெடி ஆகிடும். அதோட வேலைகள் போயிட்டு உங்க எல்லாரோட முயற்சிகளும் உங்களோட தொடர்ந்து உங்க படங்களும் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம கேள்விகளுக்கு போலாம். ஒரு இளைஞன் விவரம் புரியாத வயசுல சினிமா தான் தன்னோட வாழ்க்கையிலும் இனிமே தான் பயணம் அதுதான் முடிவெடுத்து போறதுக்கு தூண்டுகோலா இருக்கிறது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி ஒரு சினிமா பார்க்கும்போது தான் டிசைட் பண்றான் நம்ம சினிமாவுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சினிமா இருக்கும். தியாகராஜ பாகவதர் காலத்துல இருந்த சினிமா நோக்கி இளைஞர்கள் வந்து அந்த ஒர்க்கை எடுத்துக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் நடிக்கணும், அல்லது வந்து டைரக்ட் பண்ணணும், இல்லை கேமராமேன் ஆகணுங்கிற ஆர்வத்தில் சென்னை நோக்கி வர்றது அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ எல்லா காலகட்டத்திலையும் அவங்களுக்கு வந்து படம் பார்க்கும்போது, சினிமாவை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு படம் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அந்த அந்த கிராஃப்டில், அந்த இதில், கதையில், அவங்க நடிக்கிற பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு இதே விஷயத்தை நம்மளும் பண்ணால் என்னவா இருக்கும், ஸ்க்ரீனில் நம்மளும் ஒரு பங்களிப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து வேற யாருக்குமே தோணாம அவங்களுக்கு தனித்துவமா தோணுது. அது காரணம் அவங்க வளர்ந்த விதமா இருக்கலாம், படிக்கிற புத்தகம் இருக்கலாம், அவங்க படிச்ச படிப்பு இருக்கலாம், பெற்றோர்கள் காரணமா இருக்கலாம், அப்படி பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு சினிமாவை பார்க்கும்போது தான், ஒரு எம்ஜிஆர் படத்தை பார்க்கும்போது, ஆயிரத்தி பார்க்கும்போது நம்மளும் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள போகணும். அப்போ உங்க கருத்து ஒரு படத்தை பாக்குறதுனால ஒருத்தருக்கு தூண்டுகோலா இருக்குன்றது உங்களோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொந்த அனுபவத்தை சொல்றேன். கவிதை எழுத ஆரம்பிச்சது தான் அவருடைய தொடக்கமே. ஓகே. கவிதை ஆரம்பிச்சோன்னா வாதியார்ட்ட காட்டுறது, இவங்ககிட்ட காட்டும்போது நல்லா எழுதுறியடா, நல்லா பண்ணுறியடா, ஒரு கிரியேட்டிவ் இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது கிரியேட்டிவ் டெவலப் ஆகி போகும்போது இன்னொரு நபர் சொல்கிறாங்க, என்னுடைய மாமா சொன்னார், நல்லா கிரியேட்டிவ் பண்ணுறதுக்கு நீ ஏன் சினிமாவுக்கு போகக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக யோசிக்கிறீங்க அப்படியே அந்த ஒவ்வொரு பிறரோட தூண்டுதல். ஆமாம் ஆமாம் ஆமாம், சுற்றுச்சூழல் அந்த தூண்டுதல் வந்து நமக்குள்ள இருக்கு போல இருக்கு, அதே நம்ம வீணாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் சினிமா நோக்கி வந்ததுக்கான அடிப்படை காரணமே புற தூண்டுதல். அதுக்கு அடிப்படை நான் கவிதை எழுத ஆரம்பிச்சேன். ஆனா இது எல்லாருக்கும் அமையாது. ஏன்னா எல்லாரும் பிற தூண்டுதல் சினிமாக்கு போன்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல, என்னுடைய உங்களுக்கு அது அமைஞ்சு சொந்த வாழ்க்கையே சொல்றேன். நீங்க இன்னொரு கேள்வி வந்து கேட்டா கூட அதை பதில் சொல்லுங்க. ஓகே. சொந்த வாழ்க்கை கவிதையில தான் தொடங்கியது. ஓகே. அதனால இப்போ என் பாட்டுல பாட்டு எழுது காரணம். ஸோ கவிதையிலேருந்து சினிமாக்கு நீங்க வர்றதுக்கு என்ன? கவிதை எழுத ஆரம்பிச்சு நீ கிரியேட் பண்ற, நல்லா கிரியேட் பண்ணும்போது ஓகே, ஒரு கவிதையில வந்து ஒரு சின்ன நாட்டு எடுத்து எடுப்போம், அப்ப கதை பண்ணுவோமே அப்படி தோணுது. அப்போ சிறுகதை எழுத ஆரம்பிக்கும். சிறுகதை புத்தகங்களில் வருது, சிறுகதை எழுதணும். அப்போ நமக்கு வந்து இந்த வர 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 நமக்கு எனர்ஜி கூட்டிக்கிட்டே இருக்கு. கூட இருக்கிறவங்களும் ஏன் வேஸ்ட் பண்ணுற கிளம்பு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சினிமாவை தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டு சினிமாவில் வந்தோம், சினிமாவில் ஹார்ட் ஒர்க் பண்ணோம், நீ நல்லபடியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொண்டு மேற்கொண்டு இம்ப்ரூவ்மெண்ட் வரும்னு நம்பிக்கையோட காத்திருக்கும். உங்களோட கதையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் இளைஞர்கள் வர்றதுக்கு தூண்டுதலா இருக்குதுன்றது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது? இந்த மாதிரி புற சூழலா இருக்கும். அதாவது வந்து இவர் சொன்ன விஷயம் வந்து படம் பார்த்துட்டு வரான்னு ஒரு விஷயம் சொல்றாரு, இவர் இன்னொரு கருத்து சொல்லலாம், புரியுதுங்களா? ஆனா உங்களுக்கு வந்து உங்களோட அந்த இளைஞனோட சுற்றுச்சூழல் அப்படிங்கிற மாதிரி திரைப்படத்தை நோக்கி வர ஒவ்வொரு தனி இளைஞனுக்கும் இந்த சுற்றுச்சூழல் ஏதோ ஒண்ணு இருக்கும், அதை டிஃபைன் பண்ண முடியாது. அது அவனை கேட்டா சொல்லுவாங்க. அது மாதிரி சாரை கேளுங்க, சார் சொல்லி சொல்லுவாங்க. உங்க கருத்து என்ன சார்? இது பேசிக்கலா எப்படி எல்லாருக்கும் அவர் சார் ஒன்று சொல்றாரு சார். ஜென்ரலாக எல்லாருக்குமே சினிமா வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு தான். நீங்கள் எல்லாருமே இப்போ நவடேஸ் வந்து நம்ம இன்ஸ்டா இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆக்டர்ஸ் தான். ஸோ அந்த சினிமாங்கிறது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு, எல்லாருக்குமே அந்த ஃபேமாக இருக்கலாம். இது ஒரு இது தானே, என்ன சொல்கிறது, இது நார்மல் லைஃபோட வேற ஒரு லைஃப். ஸோ எல்லாருக்குமே இந்த சினிமா மேலே ஒரு சின்ன பேஷன் தான் இருக்கும் எல்லாருக்கும். சின்ன வயசில் யாருக்கு பட் அவங்க சொல்ல தெரியாமல் இருக்கலாம். எல்லாத்துக்குள்ளேயும் இப்போ படம் பார்க்கையில ஆடியன்ஸும் டேரக்டருமே டிஃப்ரெண்ட் கிடையாது. ஏன்னா சொல்லல அவங்க கவுண்டர் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயுமே இந்த சினிமா இருக்குது. ஸோ அந்த இது என்ன சொல்லணும்னா அந்த பேஷன் தான். நம்ம சில ஒரு விஷயம் பார்க்குறோம், நமக்கு அது இம்ப்ரெஸ் ஆகுது. ஸோ பண்ணையில் அவங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சினிமா வர்றதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஈராவாக இருந்துச்சு. பட் நவடேஸ் வந்து நிறைய அவென்யூஸ் ஓப்பனாக இருக்குது. ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் பாசிபிலிட்டிஸ். எடிட்டிங் வந்து வீட்லேயே ஒரு யூடியூப் பார்த்தே அவங்களால கற்றுக்க முடியல. அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ஜாஸ்தி வரனால அவங்களுக்கு அந்த அக்சசபிள் பெட்டராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி வர்ற இளைஞர்களுக்கு முன்னாடி வந்த இளைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் வந்து ரொம்ப அரிதானதாகவும் கடினமானதாகவும் இருந்தது கிடைக்கிறதுக்கு. இப்போ வர்ற இளைஞர்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கிறதுனால இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டையும் நீங்கள் எப்படி டெக்னாலஜி இல்லை அப்போ வந்த இளைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் வந்து ரொம்ப கடினமாக இருந்தது கிடைக்கிறதுக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதான் மேம், நான் அதை எப்படி ஃபீல் பண்ணேன்னா, அதான் நான் இப்போ வந்து முன்னாடி சினிமா கற்றுக்கணுன்னா அவர் ஒர்க் பண்ணி ஒரு 10 years அவர்கிட்ட இருந்து ஒரு கிரெடிபிலிட்டி, ஒரு டைரக்டர்கிட்ட இருந்து ஒரு
அவர் மேலே ஒரு கிரெடிபிலிட்டி வந்த அப்புறம் தான் அவங்க இப்போ அப்படி கிடையாது. இந்த படம் நீங்கள் யார்ட்டையும் ஒர்க் பண்ணாமே நீங்கள் நிறைய டேரக்டர்ஸ் வெளில வந்துடுறேன். ஸோ அந்த எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்குங்க. இப்போ நான் போய் எப்படி ஒரு ஷார்ட்டு லாங் ஷார்ட்டு எப்படி ஒரு க்ளோஸ் எடுக்கணுங்கிறத நான் யூடியூப் சேனல்ஸ்லேயே சொல்லி ஈஸியாக என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. வேறஸ் அன்னைக்கு காலகட்டத்தில் அது இட்ஸ் நாட் சச் எ ஈஸி திங் தான். அப்போ இதனோட அர்த்தம் என்னன்னா அனுபவ பாடம் ஏட்டு சுரக்காய்னு 2 இருக்கு இல்லையா? அப்ப அனுபவ பாடம்ங்கிறது பெருசா நினைக்கிறீங்களா? வந்து டெக்னாலஜி வந்து சொல்றாரு ஒரு வைடு பார்த்துக்கலாம், கற்றுக்கலாம், யூடியூப்ல கற்றுக்கலாம், கிளாஸ் எடுக்கிறாங்க எல்லாம். பட் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது நம்முடைய சினிமாவில், நம்மளுடைய தமிழ் சினிமாவில் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணால் தான் தெரியும். நீங்கள் இங்கே ஷார்ட்டை கற்றுக்கலாம், இந்த லென்ஸ் போட்டால் வைடு கிடைக்கும், இந்த லென்ஸ் போட்டால் க்ளோஸ் கிடைக்கும், இங்கே இந்த இப்படி கவுண்ட் இங்கே கட் பண்ணிக்கலாம், நீங்கள் தேரிக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக காலைல 9 மணிக்கு வர ஹீரோயின் வரமாட்டாங்க. ஆமாம், ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய. அது எப்படி அந்த டைரக்டர் வந்து ரெக்டிஃபை பண்ணாரு, ஷூட்டிங் நிறுத்தாமல் எப்படி அதை கண்டினியூ பண்ணி எடுத்தாருங்கிறது ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது தெரியும். அந்த வாய்ப்பு இன்றைக்கு இளைஞர்களுக்கு கிடைக்கல. அதனால தான் ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி படம் எடுத்துருவாங்க. படம் எல்லாமே படம் எடுக்கிறோம், நானும் படம் எடுக்கிறேன், இவரும் படம் எல்லாமே படம் எடுக்கிறோம். பட் ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணுற சிக்கல் இருக்குது பாருங்கள். அது ப்ராக்டிக்கலாக இருந்தால் மட்டும்தான் கரெக்ட் எக்ஸிக்யூட் கிடைக்கும். அனுபவ பாடம் இருக்கணும்ன்றீங்க. அது கம்பல்சரி உங்களுக்கு வந்து தெரியுதான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ டிகிரி படித்தா கூட நீங்கள் 1 இயர் அப்ரெண்டிஸாக போகிறோம், பிஇ படித்தா கூட 1 அப்ரெண்டிஸ் தான் போடுறான், எடுத்த உடனே வந்து போஸ்டிங் போடுறதில்லை. பட் ப்ராக்டிக்கல் இஸ் மஸ்ட். நீங்கள் தேரி வந்து அப்டேட் என்ன வேணா படிக்கலாம், யூடியூப்பில் என்ன வேணா கிடைக்குது, கூகுளில் என்ன வேணா கிடைக்குது. இல்லை யூடியூப்ன்றது மட்டும் இல்லை, விஷுவல் கம்யூனிகேஷன் என்ன வேணா கிடைக்குது. சார் சொல்லுறது அப்படின்னு சொல்லலாம். பட் எவ்ரி ஒன் இருக்காது நாலேஜ் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும். இல்லை நான் எதுக்கு சொல்லணும்னா முன்னாடிக்கு இன்னைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி நான் ஒருத்தட்ட நான் கற்றுக்கணும்னா அவரை டிபெண்ட் ஆகி தான் நான் இருக்கணும். ஆமாம், ஒரு டேரக்டர் டிபெண்ட் ஆகி தான் நான் இருக்கணும். இப்போ வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய இது கிடைக்கிறதுன்றதுக்காக அதுக்கு சொல்கிறேன். அது இல்லை, இன்டர்நெட் வரதுக்கு முன்னாடி ஒரு உலகமாக இருந்துச்சு, இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் உலகமாக இல்லை. இன்டர்நெட் வரதுக்கு முன்னாடி இல்லை விஷயம் ப்ராக்டிக்கல் மட்டும்தான், கற்றுக்கிறது ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கற்றுக்கிறதுங்கிறது. ஹவு டு ரைட் எ ஸ்கிரீன் பிளே அப்படின்னு போட்டால் வருது, how to make a film அப்படினா வந்துருது. பட் ஆனா அத வச்சு நம்ம வேலை செய்ய முடியாது. சிம்பிளா ஒரே பாயிண்ட் டூஸ் தெரிஞ்சிக்கலாம், ஒரு படத்தை எப்படி எடுத்துக்கலாம் தெரிஞ்சிக்கலாம். ஆனா என்னெல்லாம் செய்ய கூடாதுன்னு தெரியல. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அது வந்து அனுபவ பாடத்துல மூல தான் நமக்கு. டூஸ் வந்து இன்டர்நெட்ல கத்துக்கலாம், ஆனா டோன்ட்ஸ் சால் சொல்ற மாதிரி பிராக்டிகலா தான் கத்துக்கணும். கத்துக்கிறதுன்னு சொல்றோம், கலந்துக்கும் போது அந்த இதுல கத்துக்கிறதுன்னு சொல்றோம். மேடம் என்ன கத்துக்கிறோம்? கரெக்ட், அதுதான் பாயிண்ட். கத்துக்கிறோம்னா என்ன கத்துக்கிறோம், அது நமக்கு சூட்டபிளா இருக்கா, நம்முடைய கரண்ட் சுச்சுவேஷன் சூட்டபிளா இருக்கா, நம்முடைய தமிழ் சினிமா ஃபீல்டுக்கு சூட்டபிளா இருக்காங்கிறது தான் ப்ராப்ளம். அதனால தான் ப்ராக்டிகல் மஸ்ட்னு சொன்னதுக்காக. இல்லை ஆப்வியஸாக ப்ராக்டிகல் கண்டிப்பாக வேணும். பட் நான் என்ன சொன்னேன்னா, டேரக்டர் டிபெண்ட்டாக இருக்க வேணாம். இன்னைக்கு இப்போ நான் ஒரு டேரக்டரை 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு தான் போகணும். இல்லை நான் எந்த இப்போ சார்ட்ட நான் ஒர்க் பண்ணணும்னாலும் அவருக்கு ஏடிஸ் இல்லை அப்படி இல்லை. உங்களோட சாரி டு இன்டரப்ட். இப்போ வந்து என்னன்னா அனுபவ பாடம்ங்கிறது ஏதோ ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு 2 வருஷமா 3 வருஷமா நம்ம கற்று தான் தீரணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மேடம். நான் திரு கிச்சா சார்ட்ட வேலை பார்த்தேன் மேடம். ஓகே, தங்கம் படம் ஷூட் போகிறோம். அதுக்கு வந்து மெயின் காமெடியன் மிஸ்டர் விவேக் சார். அதுக்காக தனியாக டீம் போட்டு சத்யராஜ் சார் காம்பினேஷனில் ஒரு ட்ராக் ரெடி பண்ணிட்டோம். விவேக் சாருக்கு அட்வான்ஸ் எங்கள் டேரக்டர் கொடுத்துட்டாரு. கம்ப்ளீட் ஒரு ட்ராக் ரெடி பண்ணி ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு போயிட்டோம். பொள்ளாச்சி ஷூட்டிங் போகிறோம், விவேக் சார் இல்லை. என்ன பர்சனல் ப்ராப்ளம் இல்லை, ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வர முடியாது. இமிடியேட்டாக கவுண்டமணி சார் உள்ள வராரு. இவருக்கு பண்ண அடாப்ட் பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும்? விவேக்கு நம்ம ஒன்று பண்ணும்போது அது வேற மாதிரி தான் பண்ண முடியும். கவுண்டமணி சாருக்கு பண்ணும்போது வேற மாதிரி தான் பண்ண முடியும். இப்போ நாங்கெல்லாம் வந்து என்னடா அப்படின்னு பேய் எடுத்து உட்காந்துருக்கும் போது எங்கள் டேரக்டர் கவலையே வரல. கூப்பிட்டார், ரூம் கூப்பிட்டார். இதுதான் ப்ராக்டிகல் ப்ராப்ளம். கவுண்டமணி சார் நெக்ஸ்ட் வீக் டேட் கொடுத்துருக்காரு. சத்யராஜ் பேசிட்டார், இந்த ஒரு வாரத்தில் என்ன பண்ணலாம், மற்ற பர்சன் எடுத்து. இந்த ஒரு வாரம் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, மற்ற பர்சன் மெயின் பர்சன் எடுத்துட்டு இருக்கு. இவங்க காம்பினேஷனை 1 வீக்கில் இங்கே டிஸ்கஸ் 1 வீக்கில் டிஸ்கஸ் எடுத்து பண்ணி இன்றைக்கும் டிவியில் அத்தனை காமெடி ஒர்க் அவுட் ஆகிடும். அதுதான் ப்ராக்டிக்கல் அடாப்ட். நாங்கள் கற்றுக்கிட்டோம். எங்களுக்கு பயம், என்னடா வந்தாச்சு, பொள்ளாச்சி வந்துச்சு, 10 யூனிட் வந்தாச்சு, எல்லாம் வந்து சதுர எல்லாம் வந்தாச்சு, என்னடா பண்ணு, அவர் கவலையே பண்ணல. அதான் அடாப்ட், அதான் ப்ராக்டிக்கல். ஓகே, இதை கற்றுக்கிறது வந்து ப்ராக்டிக்கல் தான் கற்றுக்க முடியும். தேடி கற்றுறேன். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இல்லை அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி கூட சொல்லலாம், சினிமாவுக்கு பெண்கள் இணை இயக்குனராகவோ இல்லை துணை இயக்குனராகவோ வந்ததில்லை. அப்படியே வந்தாலும் அத்தி பூத்தா மாதிரி யாரோ ஒருத்தர் வருவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா
ஆண்களை விட பெண்கள் இணை இயக்குனர்கள் நிறைய வராங்க. இதுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இப்ப எஜுகேஷன் தான் மேம். இப்ப எல்லா முன்னாடி எல்லாம் ஒன்லி டிஎஃப்டி மாதிரி காலேஜஸ் தான் இருந்துச்சு. எல்லா காலேஜஸ்லயும் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் அந்த ஃபிலிம் ஸ்டடிஸை பத்தி சொல்லி கொடுக்கறதுனால மொரலஸ் இன்னைக்கு வந்து எல்லாருமே இந்த விமென் சப்ஜெக்ட்ஸ் தான் நிறைய இதாகுது, எவால்வ் ஆகுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல பொண்ணுங்களுக்கு எல்லாம் படிக்க ஆரம்பிக்கல. இந்த ஏரியாவும் இது மட்டும் இல்லை, மோஸ்ட்லி அந்த ஜேர்னலிசம் அதுல எல்லாம் முன்னாடி பொண்ணுங்க அவ்வளோ கிடையாது. நீங்கள் இந்த ஜேர்னலிசம்லாம் நிறைய பேர் வராங்க. ஸோ நீங்கள் உமன் எம்பவர்மெண்ட் தான். ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபராக வராங்க. எல்லாத்துலையும் எதெல்லாம் மேல் மட்டும் டொமைனாக இருந்த ஏரியாவிலலாம் வராங்க. ஸோ எஜுகேஷன் ஒரு மெயின் ஏரியா. அண்ட் தென் வந்து எம்பவர்மெண்ட் எல்லாரும் படிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறதில்ல. இந்த சேனல்ஸும் காலேஜஸ்லாம் முன்னாடியில் இந்த டிஎஃப்டினா சென்னையில் இருந்துச்சு. இப்போ ட்ரிச்சி ஆக்சுவலாக ட்ரிச்சியில் எல்லா காலேஜஸ்லையும் ஹோலி கிராஸ் எல்லா காலேஜ்லையும் விஸ்காம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்போஜர் நிறைய இருக்கிறதுனால பண்றாங்க. இப்போ உங்களோட பார்வையில் இந்த பதில். ஆனா சினிமானாலே பெத்தவங்க எதிர்க்க தான் செய்யறாங்க. முக்காவாசி பாத்தீங்கன்னா சினிமானாலே பெத்தவங்க வந்து சொல்றது வந்து ஆண் பெண் 2 பேருமே எதிர்க்கிறாங்க. அது வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு அதே நிலைமை தான். அதான் அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி இவ்வளவு அதிகப்படியான பெண்கள் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? ஃபேண்டசியா சொல்றது வந்து விமன் எம்பவர்மெண்ட் தான். தமிழ்ல சொல்லும்போது சமூக நீதி, சமூக நீதின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது தமிழ்நாட்டில் வந்து குரோத் ஆயிருக்கு. அது அரசியல் காரணங்கள் பல சொல்லலாம், குரோத் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஆண் என்னெல்லாம் செய்யறானோ அதையெல்லாம் பெண்கள் செய்ய முடியும். சமத்துவம்னு சொல்ல வரீங்களா? அதான் சமூக நீதி. அதான் சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது வரும்போது ஒரு ஆண் என்னெல்லாம் செய்வானோ, அவன் என்னெல்லாம் படைப்பா, எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பவர் வந்து எஜுகேஷன் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தைரியமாக வெளியே வராங்க. இல்ல அது வந்து எப்படின்னா, நான் என்ன கேக்குறேன்னா, இதே ஒரு கவர்மெண்ட் உத்தியோகமோ இல்ல மத்த ஒரு ஜாபோ அப்படின்னு சொன்னா பெத்தவங்க தாராளமா போ அப்படின்வாங்க. அதே சினி ஃபீல்டா இருந்தா அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. மேடம் அது 2 பேருக்குமே இருக்கு, மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே அது இருக்கு. இன்னைக்கு இல்ல அதை எப்படி பெண்களுக்கு பெற்றோர்கள் வந்து இது பண்றாங்கன்றது காரணம் என்னன்னா, இப்போ பெரிய டைரக்டர்ஸ் எப்படி இப்போ லோகேஷ் நாயர் இருக்காரு, நெல்சன் இருக்காரு, பல டைரக்டர்ஸ் இருக்காங்க, கார் சுப்ராஜ் இருக்காங்கல்ல. அது மாதிரி விமன் டைரக்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்க ரோல் மாடலா இருக்காங்க. ஓகே, சுதா குமரன் மேம் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மேல் டைரக்டர் எப்படி ஒரு சூர்யா வச்சு பண்றாங்களோ அதே மாதிரி ஒரு ஃபீமேல் டைரக்டரும் அவங்க சூர்யா லெவலுக்கு ஒரு ஹீரோ வச்சு பண்றாங்க. அப்ப அவங்கள பார்த்துட்டு இவங்க வராங்கன்னு சொல்றீங்களா? இல்ல அவர் சொல்ற பாயிண்ட் ஒரு ரோல் மாடல் இருக்கும்போது நிறைய பேர் அது ஒரு வேல்யூபிள் பாயிண்ட். வீட்ல கேட்டா கூட சொல்லுவாங்க, நான் அந்த மாதிரி ஆக போறேன், சுதா குமரன் மாதிரி ஆக போறேன், லீலா மணிமேகலை கொண்டு இருக்காங்க, அவங்க பண்றாங்க. இப்போ நிறைய ஃபீமேல் டைரக்டர்ஸ் அவங்க ப்ரீவியஸ் ஜெயிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் ஃபேமிலி சைடில் கிடைச்சிருக்கு. ஆனால் எல்லாத்த விட எனக்கு சின்ன வருத்தம் என்னன்னா, மேலுக்கும் ஃபீமேலுக்கும் என்ன டிஃபரெண்ட் ஆகுதுங்க. நாங்கள் போராடுறோம், ஃபீமேல் தொடர்ந்து போராட மாட்டாங்க, வர்றாங்க தொடர்ந்து போராடுற மாதிரி சொல்ற வேலையை மட்டும் செஞ்சுட்டு தொடர்ந்து போராடுற மாதிரி எனக்கு தெரியல. அப்படியா? ஆமாம், நான் வந்து நிறைய பெண்ணோட பொண்ணு பேர் நல்ல பேர் யூனியனோட பொறுப்பில் இருக்காங்க. ஓகே, கிளாரான்னு சொல்லிட்டு நாகர்கோவில் பொண்ணு எல்லாம் வராங்க. அந்த டயர்ட் ஆயிடுது. ஒரு மேல் பண்ணக்கூடிய விஷயங்களை ஃபீமேல் வந்து தொடர்ந்து இது பண்ண முடியலங்கறத நீங்க சொல்றீங்க. வருத்தத்தோட தான் சொல்றாங்க. அவங்களும் கண்டினியூ அப்படி அது தடைப்பட்டதுன்னா அவங்க ஒரு இயக்குனரா அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. கஷ்டமா தான் இருக்கு. அது ரியல், அதான் ரியல், அது ரியாலிட்டி. அதான் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் பேச்சுலரா இருந்து, அதாவது பேச்சுலர் 2 பேரும் பொது வச்சுக்கலாம். பேச்சுலர் காலகட்டம் வரைக்கும் நம்ம வந்து சினிமாவை வந்து வச்சுட்டே இருக்கலாம். அந்த பேட்ச் அது மேரேஜ்னு ஒன்று வரும், வீட்டில் பேசுவாங்க. அது ஆணுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். 20 வயசு சினிமானாலே இது லேட் மேரேஜ். ஆமா, 25 வயசு வரைக்கும் அதை தாக்கு பிடிச்சுதான் அதுக்கப்புறம் எடுப்பாங்க வீட்டுல. ஆனா பெண்ணுக்கு 19-20லயே ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த பொண்ணு உள்ள வந்திருக்கும், இப்பதான் 20 வயசுல வந்திருக்கும். அதோடனே மேரேஜ் விஷயங்களை ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அது ஒரு தடை இருக்கும். ஒரு லைனா லோகேஷ் கனகராஜன் லைனா 10 ஜென்ஸ் டைரக்டர் சொன்னார், லைனா 10 ஃபீமேல் டைரக்டர் சொல்லுங்க பாப்போம். இல்ல சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வராங்க, போராடுறாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக தாக்கு பிடிக்க முடியும். நம்ம தாக்கு பிடிக்கிறோம், நம்ம தாக்கு பிடிச்சி நிற்கிறோம். அவங்க தாக்கு பிடிக்கணும். அது புற சூழல்கள் என்ன நமக்கு தெரியாது. ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. எதனால அவங்க இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகுறாங்கன்றது தன்னைத்தானே நம்மளால முடியாதுன்னு நினைச்சு ஆகுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல தன்னோட சுற்றுச்சூழல்ல ஏற்படக்கூடிய விஷயங்கள்னால அவங்க பேக் ஆயிடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? தன்னால முடியாதுன்னு நினைக்கிறதுக்கு காரணமே அட்மாஸ்பியர் தானே. இல்ல அப்படி கிடையாது. எல்லா அட்மாஸ்பியரையும் தாண்டி தான் வர முடியும்னு நினைச்சு வரக்கூடியது அது ஒரு விஷயம் இருக்கு. அது ரேர் அண்ட் ரேரா இருக்கு. அது ரேர் அண்ட் ரேர் கேஸா இருக்கு. ஓகே,
அந்த பத்துல ஒண்ணு அந்த அட்மாஸ்பியர் போட்டு அழுத்தத்துல அந்த பிரஷர்ல அவங்க வந்து வேண்டாட்டு விலகி. மற்ற ஜாபுக்கும் சினிமாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா தொடர் வருமானம் மற்ற ஜாப்ல இருக்கும். ஒரு ஐடில போனீங்கன்னா மாசம் வருமானம், எந்த ஜாப் எடுத்தாலும் மாசம் வருமானம் டெய்லி வருமானம் இருக்கும். கண்டிப்பா சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு தான் வருமானம். ஒரு படம் பண்ணுவாங்க, ஒரு படம் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு வருமானம் இருக்கும். இப்போ அடுத்த படம் அந்த டைரக்டர் ஆரம்பிக்கிற வரைக்கும் இவங்க வந்து ஃப்ரீயா இருப்பாங்க, அல்லது வந்து கூட டெவலப் பண்ணிருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டைரக்டருக்குமே பணம் இருக்காது, அவருமே அந்த ப்ரொடியூசர் குடிக்கிற வரைக்கும் அவர். அப்ப அதையும் தாண்டி ஏன் சினிமால இருக்காங்க, அப்ப வந்து ஏன் இருக்கணும்னு நினைக்கிறாங்க? லட்சியமோ அதே மாதிரி பெண்ணுக்கு இருக்குதான், அதை நம்மளும் சாதிக்கணும் அப்படிங்கிறதா கேட்கிற கேள்வி. அதையும் தாண்டி இருக்கிறாங்க லாங் ஸ்டாண்ட் இருக்க முடியலங்கிறது என்னுடைய வருத்தமே. இல்ல நான் இளைஞர்களை பத்தி கேக்குறேன். இப்ப இந்த கேள்வி இளைஞர்கள் ஒரு படம் பண்ணாதான் பணம், அந்த படம் முடிஞ்ச உடனே பணம் கிடையாது, அடுத்த படம் கமிட் ஆனாதான் நமக்கு படம். இது சினிமாவினுடைய ஒரு நியதி. அது ரொம்ப சிம்பிளா சொல்றேன் மேடம். அந்த சர்வேல தாங்குற சக்தி உள்ள நபர்கள் தொடர்ந்து கண்டிப்பா பண்றாங்க. ஓகே, என்னுடைய பர்சனல் அனுபவத்தை 25 அனுபவம் சொல்றேன். அந்த பர்சனல் சர்வே இருக்குல்ல, அது தாக்கு பிடிக்கிற அளவுக்கு எனர்ஜி உள்ள நபர்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கலாம், இல்ல ஃபேமிலியா இருக்கலாம், எது ஒண்ணா இருக்கலாம். அது தாங்குற சக்தி இருக்கிற வரைக்கும் இருக்காங்க மேடம். தாங்க முடிய சக்தி நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. அதுல வந்து அந்த பெண்கள் வந்து தாங்குற சக்தி கம்மியா இருக்கும். ஏன்னா சர்வைகள் வந்து ஆண்கள் தாங்கிடுவாங்க. இது ஒரு டீயும் தப்புமே போதும், சும்மா பேசி சொன்னேன், ஒரு வண்டி கட்டு டிஃபன் போதும். ஆனா பெண்கள் வாங்க முடியாது, எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த சர்வை பிரச்சனை தாங்க முடியாது. அது ஒரு காரணமா இருக்கலாம். அது ஒரு காரணம். நீங்க சொன்ன இளைஞர்களுக்காக கேட்ட சொன்னாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இப்போ என்னோட குரூப்னு வச்சுங்களேன், நாங்க ஒரு இயர்ல வந்திருப்போம்னா ஒரு 200 பேர் இருக்குன்னா, அந்த 200 பேர்ல இப்போ யாரு இருக்குன்னா 4 பேர் 5 பேர் இருக்கும். அப்படியா? ஆமா, உங்க குரூப் 200 பேர்ல இப்போ 4 பேர். அது உண்மை. 195 பேர் இல்ல, உண்மையிலே கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா என்ன கூட 10 படம் 5 படம் கண்டிப்பா வேலை பார்த்த அசிஸ்டன்ட் எல்லாம் காணாம போயிருக்காங்க. சார், இப்போ இது இந்த சஸ்டைனபிலிட்டி பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? சஸ்டைனபிலிட்டி பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க கொஞ்சம் டிஃபர் ஆகுங்க சார் சொன்னதை வச்சு. இன்னைக்கு நான் எப்படி நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. இப்போ எங்கள் அறிவுலகன் சார்ட்ட எல்லாம் இப்போ முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் நம்ம வந்து அவங்க பே பண்ணுவாங்க, இதெல்லாம் நீங்கள் நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க. ஓகே, அவங்க வந்து ஒரு டைரக்டர்ஸ்ட்ட நீங்கள் ஒரு சேலரி வேணும்னு கேட்குற ரேஞ்சில் இருக்காங்க. முன்னாடிலாம் சேலரி பத்திலாம் பேசவே முடியாது. இன்னைக்கு வந்து அவங்க சார் எங்க சார் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்டிஸ்ல ஓகே அவங்க டிமாண்ட் பண்றாங்க, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கல, அந்த அளவுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்கு நான் நம்புறேன். இவருக்கு சொல்ற கருத்து தான் டிஃபர் ஆகும். இவர் சொல்ல ரேர் அண்ட் ரேர் கேஸ் தான். இது ரேர் அண்ட் ரேர் கேஸ். அறிவழகன் சார் அங்க வந்த கேஸ் மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா இந்த ஆம்பிஷனுக்காக அந்த பழைய செட்டப் என்ன இருந்ததோ அது இன்னும் கண்டினியூ ஆகுது. அதாவது எனக்கு பேர் வந்தா போதும், எனக்கு சம்பளம் கம்மியா இருந்தாலும் போதும், பணம் இல்லனாலும் பரவாயில்ல, பேரை கத்துக்கிறேன், எனக்கு பிராக்டிஸ் வேணுங்கிறது மெஜாரிட்டியா இருக்கு. இல்ல சார், நான் அதுல எதுல சொல்றேன்னா, எப்படி ஜஸ்ட் இதான் இதுக்கு தான் நீங்க எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டாங்க சார். நான் அப்பயும் படிச்சு வந்திருக்கோம், நானும் படிச்சு வந்திருக்கேன். இதுக்கு ரிலேட்டட் இல்ல படிப்பு இல்ல சார். நீங்க சொல்றது வந்து விஷ்காமோ இல்ல வந்து டிஎஃப்டியோ, இதுக்கும் அதுக்கும் நான் தியரியா ரொம்ப வேறுபடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவரோட கருத்து என்னன்னா, படிச்சுட்டு வந்தவங்க இப்படி போய் ஸ்டெபனா கேக்குற அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவங்க கேக்குறாங்க, அறிவியல் சார் கேட்டிருக்காங்க. அறிவியல் சார் நிறைய சக்சஸ்ஃபுல் கார்த்திக் சுப்ராஜ் சார் ஒர்க் பண்றவங்க எல்லாமே ஏடிஸ் தான் எல்லாமே. இன்னொன்னு கேட்டீங்கன்னா யாரோ எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ் எல்லாம். இவர் கருத்து இன்னொரு கருத்து சேர்த்தே சொல்றேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இளைஞர்களுக்கே சொல்றேன், இப்போ வர சினிமாக்காரர்கள் அசிஸ்டன்ட்ஸ் யாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டோட தான் வராங்க. நீங்கள் சேலரி விட்டுருங்க, இவங்க சேலரி ஏன் கேட்குறாங்கன்றது அதை அடுத்து தாட்டுது வருங்க. இது சாரி டு இன்டரப்ட். இப்போ நான் சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு இணை இயக்குனரோ ஒரு துணை இயக்குனரோ சஸ்டெயின் ஆகணும்னா அவங்களோட வீட்டுல ஒரு நல்ல பேக்ரவுண்டோட இருக்கிறவங்க மட்டும்தான் இதுல சஸ்டெயின் ஆக முடியும். ஒரு குடும்ப சூழ்நிலை சரியில்லாதவங்களோ ஒரு பண வசதி இல்லாதவங்களோ இதுல சஸ்டெயின் ஆகிறது கஷ்டங்கிறது நீங்க சொல்றீங்க. இல்ல, சஸ்டெயின் ஆக முடியும். ஓகே, ஒர்க் பண்ற காலகட்டத்திலேயே அவங்களுக்கு படம் கிடைச்சா சஸ்டெயின் ஆயிடுவாங்க. ஓகே, அப்படி படம் கிடைக்கிறதுக்கு அவங்க என்னென்ன பண்ணணும்? அவங்க படம் முயற்சிக்கலாம். சினிமாவில் வந்து டிஃபைன் படம் எப்படி கிடைக்குது, இவருக்கு எப்படி கிடைக்குது, எனக்கு எப்படி கிடைக்குது, இவருக்கு எப்படி கிடைக்குது, அது டிஃபைன் பண்ண முடியும். டிஃபைன் பண்ண முடியும். நம்ம ஓடிட்டு அது வந்து என்ன உழைப்பை தாண்டி ஒரு லக்கு. இல்ல அது என்ன லக்குங்கிறத விட்டுங்க, ஓடிக்கிட்டே இருக்கணும்ல. அந்த ஓடுதல்ல எங்கேயோ ஒன்று கிளிக்காய் வெளியே வருது.
ஓடிக்கிட்டே இருக்கும், ஸ்டாப் பண்ணக்கூடாது. எங்கே ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா சர்வேல ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ வர இளைஞர்களுக்கு சர்வேல ப்ராப்ளம் இல்லை, மேக்ஸிமம் ஓரளவுக்கு பேக்ரவுண்டோட வந்துடுறாங்க, அப்படிதான் வராங்க. நீங்க லாஸ்ட் டைம் அந்த விமன் क्वेश्चन அப்படிதான் நீங்க சொல்ற ஜெனரேஷன்ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள்ஸ் வந்து அவங்க பொண்ணு நல்லபடியா படிச்சு பேங்கிங் அப்படி அந்த மாதிரி அடுத்த செக்டர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த பேரண்ட்ஸா எக்ஸ்போஜர் அவங்க அலோ பண்றாங்க. இப்போ சென்னையில போய் முன்னாடி ஊர் விட்டு ஊர் போய் படிக்கிறதே விட மாட்டாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க, அவங்க ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றாங்க, பேரண்ட்ஸ் நம்புறாங்க, அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு. ஸோ இதெல்லாமே தான் அவங்க சரி ஃபீல்ட் அதுல ஒரு அவென்யூ. அல்டிமேட் இதனோட எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இதுதான், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அது இல்லையா 3 பேரோட இது, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். சரியான பயணம், சரியான பயணம் கனவுகளை நிறைவேற்றும். ஓகே, ஏன்னா இது கனவுகளும் பயணங்களும்ன்றதா இப்ப நம்ம இந்த எபிசோடோட டாபிக். சரியான பயணம், சரியான பயணம் கனவுகளை நிறைவேற்றும், கனவுகளை சரியான பாதையில் செல்லும், அவ்வளவுதான் சிம்பிள். அதுக்கு என்ன மீனிங்னா ஓடிக்கிட்டே இருக்கும். சினிமா துறையில நம்ம அச்சீவ் பண்ற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும், அச்சீவ் பண்ணா ஓடிட்டு தான் இருக்கணும், அது காப்பாத்திக்கணும் இல்ல. இப்போ இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா இருக்கு, அதுல பாப்புலரா இருக்கக்கூடிய மேல் ஃபீமேலை வந்து ஒரு டிவி சீரியலுக்கோ ஒரு மூவிக்கோ ஹீரோ ஹீரோயினா செலக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு ஏதாவது இன்ஸ்டாகிராம் மூலமா சப்போர்ட்டா இருக்கா? இன்ஸ்டாகிராம் அது இல்லை, பட் இவங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது நிறைய காம்படிஷன்ஸ்லாம் நடக்குது. இப்போ அதெல்லாமே இப்போ எப்படி நீங்கள் அந்த ஆக்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் மேல் ஃபீமேல்ஸ் வந்து அவங்க இப்போ வந்து ரெஸ்யூம்லேயே அதை ஒரு அந்த இன்ஸ்டாவோட ஐடியும் இன்க்ளூட் பண்ணி காமிச்சாங்க. நீங்க அதை நீங்க செலக்ட் பண்ணனும்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்க. ஓகே, அவங்க என்ன அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் போட்டுருப்பாங்களா? அவங்களோட வீடியோஸ் அந்த ரீல்ஸ் பண்றது போட்டுருக்காங்க. ஓகே, சாரி, வேற நீங்க வந்து டைரக்டர் கேட்கல, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்ல எல்லாம் போறாங்க. ஓகே, அவங்க அதுல அந்த அவார்ட் வின் பண்ணது பண்ணிட்டு அந்த ஃபிலிம்ஸ் எல்லாமே யூடியூப்ல போட்டு டைரக்டருக்கு கொடுத்தோம், என்னோட ப்ரொஃபைல்ல இத பாருங்க. சோ அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்ன கைண்ட் ஆஃப் படம் நான் பண்ணுவேன், என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது அது ஒரு சாய்ஸா இருக்கு பார்க்க. யூடியூப் மாதிரி டைரக்டருக்கு வந்து ஒரு 6-7 பேர் தேவைப்படும் ஒரு ப்ராஜெக்ட்னா. அப்போ நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல போன ஒர்க் பண்ணாங்க, இல்ல நம்ம தெரிஞ்சவங்க சொல்லிவிட்டு இப்படிலாம் வச்சு ஒரு 4 பேர் வந்துருவாங்க, ஒரு 3 பேர் தேவைப்படும். அதுக்கெல்லாம் வந்து ஃபில்லப்புக்கு வந்து கேஸ்டிங் கால் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அது மாதிரி கேஸ்டிங் கால் வந்து ஆர்டிஸ்ட் கொடுப்போம், அசிஸ்டன்ட் வாண்டட் அப்படிங்கிறது மாதிரி நம்ம கொடுக்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் கொடுக்கலாம். அதுல சில பேர் வருவாங்க, அவங்க இன்டர்வியூ வச்சு அவங்க அவங்களோட டேஸ்ட் என்ன, நல்லா படிச்சிருக்காங்களா, படிப்பு தவிர புக்ஸ் எல்லாம் படிக்கிறாங்களா, என்ன மாதிரி படம் பாக்குறாங்க, நம்ம படம் நம்ம ஒரு டேஸ்ட் அவங்க டேஸ்ட் ஒத்து போதா, அவங்க ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிருக்காங்களா, இப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். அதுதான் இப்போ அந்த கேள்விதான் கேட்க வந்தேன். நீங்க இப்போ ஒரு 3 டைரக்டர்ஸ் இருக்கீங்க, நீங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ இல்ல அசோசியேட்டோ செலக்ட் பண்றீங்கன்னா என்ன மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு அவங்களை செலக்ட் பண்ணுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நியூக்கு ஒரு அப்ரெண்டிஸ் வச்சுக்கலாம், அது தப்பு வராது. பட் அசோசியேட்டா இருக்கிறவர் கொஞ்சமா விஷயம் தெரியும், ப்ராக்டிக்கலா ஒரு 3-4 படங்கள் வேலை பார்த்தவரை வச்சாதான் நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீ மீன்ஸ் உங்களோட கருத்துக்களை அவங்க பிரதிபலிக்க முடியும். அதே மாதிரி வந்து ஒரு அப்ரெண்டிஸ் மீதி 4 பேர் ஒர்க் பண்ணவங்க வச்சாங்க. அது இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் போடுறவங்க எடுக்கிறவங்கள அவன் நல்லா பெட்டராக பண்ணியிருப்பான், நல்லாவும் பண்ணியிருப்பான். அது என்னன்னா நம்மளுடைய வேவ் லென்த் சிங்க் ஆகாமல் செக் பண்ணும், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஏன்னா நம்மளோட பிரிண்டாக கூட இருப்பான் இருக்கலாம் வச்சுங்க. நம்ம வேவ் லென்த்துக்கு நம்ம ஓடிட்டு இருப்போம்ல, அதோட சிங்க் ஆகி வந்தால் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே, ஏன்னா ஒரு படத்தில் வேலை பார்க்குற 5 அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து வெவ்வேறு கனவுகள் இருக்கும், அந்த டைரக்டரை விட வெவ்வேறு பரிணாமம் இருக்கும். அது முக்கியம் கிடையாது, அது அவங்க படத்தில் காமிச்சிக்கிறது. அதான் உங்களுக்கு அந்த டைரக்டருக்கு எப்படி அடாப்ட் ஆகுறாங்க, அந்த டைரக்டர் ஸ்கிரிப்டை எப்படி இவங்க வந்து மோல்டு பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த டைரக்டர் ஸ்பாட்டில் எப்படி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, அந்த டைரக்டர் எப்படி டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க. அப்போ ஒரு அசோசியேட்டா வரணுன்றவர் ஒரு மல்டி டேலண்டட் பர்சனா இருக்கணும். எப்படின்னா இன்னைக்கு உங்ககிட்ட வேலை செய்யலாம், நாளைக்கு அவர்கிட்ட வேலை செய்யலாம், நாளான்னைக்கு இவர்கிட்ட கூட வேலை செய்யலாம். ஸோ எல்லாருடைய ஒரு மென்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் இல்லையா? அது அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்கிறோம், அது அர்த்தம் இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் அர்த்தம் இல்லை, அடாப்ட் ஆகி சப்போர்ட் பண்ணணும். ஓகே, சப்போர்ட் வந்து ரொம்ப நாகரிகமாக இருக்கும். ஆஸ் எ டைரக்டராக நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன்னா தப்பாக இருந்தால் அதை புரிஞ்சு எனக்கு புரிய வச்சுக்கிற அசோசியேட் எனக்கு வேணும். நான் சொல்கிறத ஓகே சார், ஏன்னா இது ஹியூமன், நம்மளும் ஹியூமன் தானே மேடம். தவறுகள் எல்லாருமே செய்வோம். அன்றைக்கு காலையில் நமக்கு என்ன மூடு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் டெய்லி ஒரு மூடு இருக்கும். நம்ம என்ன தப்பு, நம்ம நேரம் தப்பு நடக்கும், அந்த தப்பை சுட்டி காட்டுற ஒரு அசோசியேட்டு அசிஸ்டன்ட் தேவைப்படுது. அது இருந்தால் இங்கே பிரச்சனை வராது. நம்ம சொல்கிறதெல்லாம் அப்படியே போயிட்டாங்கன்னா நம்ம வந்து ஃபைனல் இங்கே வந்து மாட்டிப்போம். நம்ம பிரில்லியன்ட்டு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம்,
நம்மள அறியாமல் தப்பு பண்ணுவோம். ஹியூமன் பீயிங் அதுதான். அதான் அதுக்கு தான் அசிஸ்டன்ஸ் வைக்கிறது. ம் அசிஸ்டன்ஸ் கிட்ட காதல் சார் இது சார் 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 என்னன்னா அது அந்த டேரக்டர் நாகரிகமாக எடுத்துக்கணும். ஓகே. டேரக்டருக்கும் ஒரு அசோசியேட்டுக்கும் டீமுக்கும் ஒரு வேவ் லென்த் செட் ஆகிற டீம் தான் வந்து பாசிபிளாக இருக்கும். ஓகே. இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்த டேரக்டர்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க. அது வேறு. இப்போ இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போகிற இன்ஸ்டாவில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போகிற டேரக்டர்ஸு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸு அந்த டேரக்டரோட வேவ் லென்த்துக்கு செட் ஆச்சுன்னா அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அது ஒன்றும் பெரிய இஷ்யூவாக இருக்காது. அதை அடாப்ட் பண்ணிக்கிறது அந்த டேரக்டர் தான் முடிவு பண்ணணும். இவர் நமக்கு அடாப்ட் ஆவாரா மாட்டாரான்னு. ஸோ 3 பேருமே 3 வித்தியாசமான இயக்குனர்களாக இருக்கீங்க. இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். மேலும் மேலும் உங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வெற்றி அடையணும்னு நான் தாரூஸ் வாட்ச் சார்பாக இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. என்னங்க இன்னைக்கு எபிசோட் நல்ல சுவாரஸ்யமாக இருந்ததா? இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரணி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ராசாத்தி 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 வாடி நீ வா